நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஜூலை மாதம் 11ஆம் தேதி உலக மக்கள் தொகை தினம், வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஒவ்வொரு ஆண்டும் நமது நாட்டின் மக்கள் தொகை வேகமாக உயர்ந்து வருது. ஒரு சதுர கிலோமீட்டரில் 464 பேர் வசிக்கிறாங்க. இந்த முதலிடம் நமக்கு தேவையான்னு. குறுகிய இடத்துல நிறைய பேர் இருக்க சிரமம் தானே. இப்போ நெல் சாகுபடியிலேயே கலக்க நட சொல்கிறாங்க. 3/4 அடிக்கு 3/4 அடி இடைவெளி கொடுத்து ஒரு நாற்று நட்டா போதும், அல்லது 1 அடிக்கு 1 அடி இடைவெளி கொடுத்தா போதுங்கிறாங்க. கோவிந்தராஜன் ஐயாவுக்கு தெரியும். அதுபோல் நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வேணும். 150 கோடி 160 கோடிலாம் மக்கள் தொகை வந்துட்டா நாடு தாங்காது. இப்போவே எல்லாத்துக்கும் போட்டியினால் வெற்றி பெற அல்லது நினைத்ததை அடைய குறுக்கு நெடுக்கு வழிகளில் போகிறாங்க. அதனால தான் கொலை, கொள்ளை, லஞ்ச லாவண்யம் எல்லாம் அதிகமாகுது. மக்கள் தொகை பெருக்கம்தான் பெரும்பாலான தவறுகளுக்கு, பாவங்களுக்கு அடிப்படையாக இருக்குது. பாவம்னு கடுதாசியில் எழுதும்போது வள்ளலார் கூறும் பாவங்களும் நினைவுக்கு வருது. நல்லோர் மனதை நடுங்க வைப்பது, ஏழைகள் வயிறை எரியச் செய்வது, வலிய தலையிட்டு மானம் கெடுப்பது, தானம் கொடுப்போரை தடுப்பது, மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் இழைப்பது, பசித்தோர் முகத்தை பாராதிருப்பது, குருவை வணங்க கூசி நடப்பது, கோள் சொல்லி குடும்பம் கலைப்பது, தந்தை தாய் பேச்சை தட்டி நடப்பது, தவம் செய்தோரை தாழ்த்தி பேசுவது, இவை யாவும் வள்ளலார் கூறும் பாவங்கள். பாவம் செய்யாமல் இருப்போம், உதவி செய்வோம், உபத்திரவம் செய்யாமல் இருப்போம். கோவிந்தராஜன் ஐயா, வண்ணங்கள் பற்றி சில செய்திகள் நமக்கு கிடைச்சிது. அதாவது கருப்பு நிறம், பச்சை நிறம் ரெண்டும் வெப்பத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டவையாம். அதே வெண்மை நிறம் வெப்பத்தை பிரதிபலிக்க செய்யுமா. அதனால தான் பச்சை நிறம் இருக்கும் காடு, வனங்கள் இருக்கும் பகுதியில் மழை உண்டாகுது. வெப்பத்தை ஈர்த்துட்டா மேலே வானத்தில் குளிர்ச்சி உண்டாகுது. குளிர்ச்சி ஏற்பட்டால் மழை பெய்யும். இதன் காரணமாக தான் மரங்கள் நிறைய வளர்க்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. யூக்கலிப்டஸ் என்ற தைல மரத்தின் இலைகள் வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும். இது வெப்பத்தை ஈர்க்காது. இதன் காரணமாக தான் தைல மரங்கள் மேலே இயற்கை ஆர்வலர்களுக்கு லேசான வெறுப்பு. பாலுங்கள்ளும் ஒரே நிறம்தான், நிறத்தால் ஒன்றா இருந்தாலும் குணத்தால் வேறு தானே. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.